தொழில் கத்து கொடுத்த குருவே அவர் தான் சார். என்ன பார்த்து விட்டாண்டா? நானால தொழில் கத்து கொடுத்தேன். சாவடி அடிச்சுறேன். இதெல்லாம் நமக்கு சகஜம். ஐயா 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 இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா. இந்த பக்கமே வரக்கூடாதோ. ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயத்தோட தான் வந்திருக்கேன். நீங்க மண்டபத்தை மட்டும் புக் பண்ணா போதும், மகிமா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையுமே பாத்துக்கிறாங்க. டிஜே, டெக்கரேஷனு, போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, பிரைடல் மேக்கப், நீங்க கேட்குற அனைத்துமே மகிமா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நாகை 360 சப்ஸ்கிரைபர் போய் அவங்கள்ட்ட ஈவெண்ட் எடுத்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அது கூடவே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ஸ்மோக்கி அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் வேணும்னு சொன்னீங்கன்னா அதையும் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த ஈவெண்ட் முடியிற வரைக்கும் அவங்க கூடவே இருந்து எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்பாங்க. இதை வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பெங்களூர், ஆந்திரா இப்படி 3 இடத்துலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை கான்டாக்ட் பண்ண நினைக்கிறீங்களா? டிஸ்கிரிப்ஷன்லையும் டிஸ்பிளேலையும் நம்பர் கொடுத்துட்றேன். இவங்களை தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை கேட்டுருங்க. உங்கள் கல்யாணத்தை சிறப்பாக பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. வீட்டுக்கு ஒரு ஃபோன். யாரு? யாரு? நம்ம இங்கே கம்பெனியில் வேலை பார்த்தோம். ஊர் ஞாபகம் இந்த ஏரியாவில் பார்த்ததே இல்லையா? நம்ம இங்கே கம்பெனி இப்போ தான் ஊருக்கு பூசினேன். நான் ஃபோன் பண்ணி. நான் உன்கிட்ட ஃபோன் இல்லையா? ஃபோன் கம்பெனியில் ஃபோன் பண்ணி வீட்டில் சொல்லணும். அடுத்த ஊருக்கு வா, உதவி பண்ணு. ஃபோன் இருக்காண்ணா? பேலன்ஸ் இல்லைண்ணா. ஃபோன் இருக்கு, பேலன்ஸ் இல்லை. வேலையில் பூசின பசங்க விட்டு அடிக்கிறானுங்க. அதான் நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். தேடி வந்துடுவாங்க, பயமாக இருக்குண்ணா. காசு இல்லைண்ணா ஃபோனில். உங்கள் ஃபோன் தான் கொஞ்சம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன். ஹலோ, சேது தம்பி பேசுகிறேன். என்ன நீ தேவையில்லாத நீ ரூட்டில் நீ கிராஸ் பண்ணிட்டே இருக்கிற. நீ உனக்குலாம் என்னடா மரியாதை? டேய், நான்லாம் வந்தேன்னா உன அக்கா அச்சு பிச்சு மேஞ்சி போட்டுருண்டா. நான் ஏய் என்ன நீ ஓரா பேசினுக்கிற? வந்தனா சிங்கிளா செதுரா பிரிச்சு வச்சிருவேன் நானு. ஏய், என் காலு மேல இருக்கு, என் கையே அதுக்கு காலுக்கு மேல இருக்கு. நீ எல்லாம் என் காலுக்கு கீழே இருக்கடா. ஏய், நான் எங்க அண்ணன் இருக்காரா, எனக்கு எங்க அண்ணன் இருக்காரு எங்க பக்கத்துல. ஏய், எங்க அண்ணன் என்ன பத்தி வேணா ஒரு வார்த்தை பேசு. எங்க அண்ணன் பத்தி பேசுன்னு வச்சுக்கேன், உன்னை சிங்கிளா பிரிச்சுட்டு வர்ற எங்க அண்ணன். நீ ஒரு நல்ல ஆம்பளையா இருந்தா நீ முதல்ல நேர்ல வாடா. நீ எங்க அண்ணன்ட்ட மாட்டினா சிரிக்கிறோம்டா. ஆமா. ஏய், நான் வந்து திருப்பேரூர் கிரவுண்ட்ல தான் இருக்கேன் நான். உன்னால முடிஞ்சா நீ வா. நீ ஒரு நல்ல ஆம்பளையா இருந்தா நீ கிரவுண்டுக்கு வந்து நீ உசுரோட வெளியே போயிடு. வெட்டுவோம். என்னால முடிஞ்ச வரை ஒண்ணு வெட்டுவேன், சாவடிவேன். வாடி பட்டும்னா என்ன யாராவது நமக்கு என்னண்ணே அச்சு நவுத்துவோம் நம்ம பாரு. நான் எப்படா உங்களோட சேர்ந்தேன்? ஹலோ அண்ணா, நான் தான் வேணாம் சொல்றேன். யானை அடிக்கிறீங்க அண்ணா.
போட்டு அடிச்சுட்டு இங்க வேறைய பசங்க அடிக்கிறானுங்கண்ணே போட்டு பேசுங்கண்ணே. ஹலோ யாரு பேசுறது? ஹலோ நீங்க யாரு? அது உள்ள போட்டு அடிச்சாங்கண்ணே. அப்படி அப்படின்னு கேளுங்கண்ணே. நேரத்துக்கு நீ அவளை போட்டு அடிக்கிறீங்களா பண்றீங்களா? தெரிஞ்சவன் வந்த உட்காந்து அழுதுட்டு இருக்கிறான். மண்டையில அடிச்சாங்க. இந்த பையனை போட்டு மண்டையில எடுத்து ஒரே நாசம் பண்ணி நீங்க வாய பாத்துக்கலாம். நீ யார எங்க எந்த பொம்மடா இருந்தாலும் வாயா போட்டு அடிதான் இருக்கிறேன். நீ வா 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 பாத்துக்கலாம். வா வா இந்த புடியா போட புடியா. அண்ணா நீ வராதீங்க. அழுவாதையா கட் பண்ணாங்க வந்தா அடிப்பாங்க. போறியா வாட்டு பாத்துக்கலாம். புடியா காலத்துல தம்பி நான் நிக்கிறேன். என் கூட சேர்ந்து நிப்பே நிக்க மாட்டேன். நீ நான் ஏன்டா நிக்கணும்? யாரா நீனு? அண்ணே பயம் என்பது நம்ம பரம்பரைக்கே கிடையாதுண்ணே. கை என்னடா கை நீட்டி பேசுற? போனு கெஞ்சி கெஞ்சி போனை வாங்கிட்டு திமுறா பேசிக்கிட்டு. அண்ணே உரு தெரியாம அழிப்போம். வரட்டும்ண்ணே. யாரா இருந்தாலும் பாத்துக்கலானே. ஆஹா போன்ல வந்தவன நேர்ல வர வச்சுட்டானுங்க. இல்லண்ணே இவங்க அடிப்பாங்க போட்டு. எதுக்கே அடிக்கிறான்? என்னத்துக்கு அடிக்கிறாவா? கஞ்சா வித்தா அப்படிதானே போட்டு அடிப்பாங்க. தம்பி பேசுறது யாரு? நம்ம ஏரியா எஸ்ஐ தானே பேசுனது. போலீஸ்காரங்க பேசுனேன். போலீஸ்காரங்க பேசுனேன். பின்ன யாருட பேசுறீங்க? அப்படியே சொல்றேன். பேசாதீங்க படாது சொல்றீங்க. இனி ஒரு மண்ணும் பண்ண முடியாது உன்னால. சரி சரி சார் அவருதான் சார் யார்கிட்ட வந்து பேசிட்டு யாரு நீ? சார் கஞ்சா கடத்துறவன், கஞ்சா விக்கிறவன் போன வாரம் தான் தூக்கிட்டு போய் போனோம். யார் ஒன்ன எவனே இருக்கான்னு சொன்ன? யாரு சொன்ன? கை நீட்டி பேசிட்டு இருக்கான். நான் தனியா இல்ல சார். இன்னைக்கு அண்ணன் கூட இருக்கிறாப்புல. ஐயா இருக்காரு. அண்ணனா? யாரா அண்ணன்? அண்ணே கொடுங்க. இவங்க எல்லாம் யாரா அண்ணன்? இரு சார் நான் ஆபீஸ் போயிட்டு வந்து போது இல்ல சார் உட்காந்துருக்கேன். இந்த ஊர் தான். அவன் யாருன்னே தெரியாது சார். சத்தியமே யாருன்னே தெரியாது. இன்னைக்கு தான் பாக்குறேன் அவன். அண்ணே என்னண்ணே? யாரா அண்ணன்? யாரா அண்ணன்? யார் அண்ணன்? சார் நானும் எங்க அண்ணன் தான் பொட்டலம் ஓட்டுறோம். யாரா அண்ணன்? யார் அண்ணன்? தொலைச்சு புறம் தொலைச்சு பாஸ்கர். என்னண்ணே அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது சார். சார் நான் கவர்மெண்ட் குடும்பத்தை சேர்ந்தேன் சார். இந்த செல்லு கேட்டா சார். தம்பி எப்படி யாரா தம்பி? டேய் டேய் உண்டே ப்ரோ ஒரு வார்த்தை தம்பி தம்பின்னு சொன்னீங்க. சார் இவன் கஞ்சா வித்துட்டு ஸ்டேஷன்ல இருந்து இவன் சார் தப்பு. இப்போ நான் போன் அடிக்கிறேன். அவர்கிட்ட கொடுத்து என்னை வந்து ஊடு புந்து வெட்டு வராங்க. இந்த ஏரியால வந்து இவரு தான் பெரிய ஆளா? எவ்வளவு பெரிய ஆளா? நீ பேசுனே எனக்கு தெரியாது சார். இவன் வந்து பேசுற மாதிரி சொன்னா சார். வந்திருக்கோம். நீங்க மரியாதை இல்லாம அண்ணன் தான் சார். அண்ணன் தான் நாங்க கூட சேர்ந்து நம்ம மாமா சார். இப்போ கஞ்சா யாரு? பொட்டலம் கடத்துறதெல்லாம் சேர்ந்து தான் சார் கடத்துவோம். யார் இவரா? ஆமா சார். யாரு பொட்டலம் கடத்தலாம் சேர்ந்து பண்ணுவாரா? யாரா நீங்க? என்ன விட்டுவியா சார்? உங்களை எப்படி சார்? நீங்க அதிகாரி சார். நீங்க எப்படி சார் விட்ட முடியும்? பயந்துட்டு இருக்கிற நம்ம எத்தனை வாட்டி கஞ்சா ஓடிக்கிறோம்? கஞ்சா ஓடிக்கிறான். யாருக்கிட்டடா? ஏன்டா சார்? நான் ஐயா நான் விஜயா கேரியா போன குட்ட பேசுறேன். கண்ணு முன்னாடி போட்டு அடிக்கிறீங்க. அண்ணே பின்னானே 2 பேர் சேர்ந்து தான் இந்த ஏரியால ஓட்டுறோம். என்ன மிரட்டுனது நீ தானே? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். சொல்றேன் கேளுங்க சார். அவன் போன கொடுக்க சொன்னா சார். பேசுன சார். சொல்ல சார். யார்கிட்ட பேசணும்னு சொன்னியாடா? சார் சார் இவர் யாரு? சார் யாரு? நான் ஓப்பனா சொல்லுவேன் சார். இவரு என்னோட பங்காளி. நாங்க குடும்பமா சேர்ந்து தான் கஞ்சா வைக்கிறோம்.
அரே பங்காளி ஏண்டா போன கொடுத்து யாரோ போலீஸ்கார வர வச்சு இவன்தான் சார் பங்காளி இதெல்லாம் நமக்கு சகஜம். சின்ன வயசுல ஸ்கூல் போகும்போது என்ன ஸ்கூல் போவானா கஞ்சா ஓட்டம் நல்லா காசு கிடைக்குது என்ன கூட்டு போனதே நான் உன்னை கூட்டு வந்தேனா? ஏண்டா எவ்வளவு போய் பேசாம பாரு பங்காளி என்ன சார் இவரை பத்தி இப்ப என்ன டீடைல்னு வரணும். ஒண்ணு இல்ல சார். சார் தொழில் கத்து கொடுத்த குருவே அவர்தான் சார். என்ன பார்த்து விட்டாண்டா? நானா தொழில் கத்து கொடுத்தேன்? சாவடி அடிச்சுறேன். இந்த பக்கமே வரக்கூடாதோ. சார் இல்ல சார், அவன் யாருன்னே தெரியல சார். சார் நான் இந்த ஊர்க்காரன் சார். இப்ப யார் போன்ல இருந்து போன் வந்துச்சு? ஏன் சார் இவன் வந்து பக்கத்துல வந்து உட்கார்ந்தா சார். போன் பண்ணி தாரேன் எங்க அம்மாவுக்கு பண்ணணும்னு கெஞ்சி கேட்டா சார். சரி. அதனால சரி பாவம் சொல்லி கொடுத்தா சார். இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட பேசி பாருங்க இங்க வர வச்சிருக்கான் சார். சத்தியமா சார் யாருன்னே தெரியல சார். சார் இல்ல சார் நம்புங்க சார். கேட்டு பாருங்க சார். என் பேர சொல்லி கேட்டு பாருங்க. கூட்டி போங்க சார். உடம்புக்கு நான் செயல போடுங்க சார். ராஸ்கல் உங்களையும் தான் சொல்றேன். சார் நான் எதுக்கு வரேன் சார்? நான் எந்த தப்புமே பண்ணல சார். கடைசியா அவரு கடைசியா தம்பி இல்லன்றாரு, அண்ணன் இல்லன்றாரு. நீ அவரு அண்ணன்ற போன் எப்படி வாங்கி அடிச்சான் சார்? கெஞ்சி கேட்டா சார். பெத்த தாய்க்கு பேசணும்னு சொல்லி போன் கேட்டா சார். கடைசியா கொடுத்துருக்க மாட்டேன் சார். கடைசியா பொட்டலம் ஓட்டும் கூட சார் இங்க பாருங்க. சார் இவரு மேல ஏதோ தப்பு இருக்க மாதிரி தெரியல சார். ஆமா சார் நான் டீசன்டான ஃபேமிலி பிறந்தவன் சார். தம்பிங்க வா. ராஸ்கல் அண்ணா இருங்க. ஏன்னா போலீஸை பார்த்தா ஒண்ணுக்கு போற உச்சா போறா. அவனுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்ல. இல்ல சார் சம்பந்தம் கிடையாது சார். ஏதோ போன் விடுனா போன் கொடுத்தா சத்தியமே இல்ல சார். யாரே எனக்கு தெரியாது சார். அண்ணா அண்ணா என்ன பண்ண என்ன பாத்துக்கிறா? என்ன பார்த்து பொட்டல விக்கிறவன் கஞ்சா விக்கிறவன் பேசுறடா. ஏண்டா அடிக்காம பேசு. குற்றவாளியா இந்த ஊர்ல கேட்டு பாரு எவ்வளவு மரியாதை எனக்கு. எவ்வளவு இப்ப இங்க இருக்காங்க. எங்க வீட்டுல கஞ்சா பொருள் நிறைய இருக்கும். எங்க வீட்டுல தெரியுமா உங்களுக்கு? இங்க வாங்க, இங்க வாங்க. என்ன நடந்துச்சு இங்க வாங்க. அத மட்டும் தெளிவா சொல்லுங்க. யா நான் பாட்டுல உட்கார்ந்து குடிச்சிட்டு இருந்தேன். ஓகே ஓகே குடிச்சிட்டு இருந்தேனா? சரி பக்கத்துல உட்கார்ந்து சார் உங்களுக்கு வேணா ஒரு பொட்டன அண்ணன் ஆயிடு போங்க. ஏண்டா மறுபடியும் பேச இந்த ஊர்ல என்ன சார் சார் அவரு நான் பாத்துறேன் சார். பாவம் போன் மொபைல் அடிக்கிறான் சார். கொடுத்த பைசாடா அது? நீங்க தப்பு பண்ணல இல்ல சார். அப்பயே பாத்துட்டு இருக்கீங்க. இல்ல சார் அது வார்த்தை என்ன வார்த்தை சொல்றாங்க பாருங்க. பொட்டலனா என்னன்னு தெரியாதா? தெரியாது சார் எனக்கு. விசாரிச்சு பாருங்க சார். இதே ஊரு தான் சார். நானே உன்ன மாதிரி துரோகி எங்கேயுமே பார்க்க முடியாதுண்ணே. என்னடா சொல்றீங்க? இப்படி போலீஸ் வந்து மூத்திரம் போயிருங்க. எந்த ஊரு பையன் இங்க வந்துட்டு அற்புதம் பண்ணியா? ஓடிடலாம். இருக்குல்ல சார் இருக்குல்ல நான் சமாதானப்படுத்திக்கிறேன். அவன் யாருன்னே தெரியாது. யாருன்னே தெரியாது சார். அந்த புறம்போக்கு நாய் அங்க போய் நில்லுங்க. வண்டிட்டு போங்க சார். நீங்க போயிட்டு சார் மூஞ்சிலே முடிக்காத. சரி சார். ஏரியால பார்த்து போகப்படாங்க. இங்கே நில்லுங்க சார். எங்கேயும் போக கூடாது. இங்கே வெயிட் பண்ணுங்க. போகப்படாங்க. டென்ஷன் ஆகும். கூலா இருக்கு. பொறுமையா இருக்கு. பொறுமையா ஓ மேலதான் தப்பு சார். நீங்க உங்க எந்த தப்பு பண்ணல சார். நான் எந்த தப்பு பண்ணல சார். சத்தியம் பண்றேன் சார். பொட்டலம் கிடையாது. இல்ல சார். அவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல சார். பங்காளிய போலீஸ் மறுபடியும் பங்காளிங்க சார். ஐயா டென்ஷன் ஆகும். வேண்டாங்க. ஐயா அங்க பாருங்க. உங்க மேல தப்பு இல்ல. நீங்க போய் சரக்கடிங்க. ஏய் சார் நீங்க பேசி முடிங்க சார். அடிக்கிறார் சார். இல்ல நீ வா எல்லாத்தையும் நீ வாடா சார். நான் இவனை அரெஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன கஞ்சா கடத்த கத்து கொடுத்தது நீ கூட சும்மா யார கஞ்சா கட்டா? ஐயா அப்ப சார் அது
ஐயா வந்திருக்காரு, நான் வந்து என்ன மரியாதை? ஐயா ஐயா உங்களுக்கா மரியாதை கொடுக்குறேன், இல்லாட்டி இந்த ஊரை அவனை கட்டி வச்சு அடிச்சிருவோம். அன்னைக்கே நான் ஒழுங்கா பண்ணிட்டு போயிருப்பேன். உட்காரு. என் கை உங்க மேல தப்பு கிடையாது. தப்பு நீங்க வந்து தண்ணி அடிச்சிட்டு இருந்தீங்க, அவன் வந்து உங்க போனை பேசான். ஆமா சார். நீங்க என்னையே அடிப்பேன்னு சொன்னீங்க. இல்ல சார், யாரு தெரியாது சார், அவன் பண்ண வேலைதான் சார் இத்தனை காரணம். ஓகே ஓகே பரவாயில்ல பரவாயில்ல. 2 பேரும் கை கொடுங்க, சமாதானம் பண்ணு. ஹேய், கொஞ்சம் வார்த்தை பேச விடு. கை கொடுங்க சார். இவன் கஞ்சா விக்கிற பையன்டா, திருட்டு பையன். இவன் சார் கை கொடுப்பா. அதிகாரி சொல்றேன்ல சார், ஐயா சொல்றாருல. கை கொடு. கட்டி பிடிங்க, கட்டி பிடிங்க, கட்டி பிடிச்சி ஒரு கிஸ் லிமிட் லிப் அடிங்க. கூட்டு போங்க சார் மரியாதையா. சார் ஒரு லிப்ட் கிஸ் மட்டும் அடிச்சு கூட்டு போயிடுங்க சார். சரி போயிடுங்க மரியாதை. மூஞ்ச பார்த்தாலே இரிட்டேட் ஆவறாரு. வணக்கம் சார், நீங்க போயிட்டு வாங்க சார். அடி வாங்க முடியாது. காமெடி போலீஸ் சொல்லிட்டா, சீரியஸ் போலீஸ் போட்டு போனது சார். தீர விசாரிச்சிட்டேன். சரிங்க சார். தப்பு உங்க மேல கிடையவே அதான் சார் நான் சொன்னேன்ல சார். அவன் வந்து ஃப்ராட் பையலா இருக்கான் சார். ஆமா சார். அவன் சொல்றதை கேட்டு நான் உங்களை போய் சந்தேக போட்டேன். ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே சார். இன்னொரு விஷயம், இதை நான் எப்படி உங்களுக்கு சொல்றது, prank கோவப்படக்கூடாது. இல்ல சார், சார் என்ன வார்த்தை பேசுறான் பாருங்க. கஞ்சா போட்டணும் அப்படின்னு நாங்களாம் எங்க பரம்பரையில கேள்விப்பட்டதே இல்லை சார். இப்போ இந்த மாதிரி சூழல் வந்து எதிர்கொள்ளலாம், எவனா வந்து உங்களை கோத்து விடலாம். அப்போ வந்து நீங்க வந்து இதை வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் ஆஃப் மைண்டா இருக்கும். சார் வந்து என்னன்னா, சார் வந்து கோவப்பட்டார். வாடா தம்பி வா. இப்போ இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக, இது வந்து ஒரு அவேர்னஸ். தம்பி வந்து கஞ்சாலாம் கத்துறாள் கிடையாதுன்னு நாங்களே ஒரு ஆள் அனுப்பி விட்டோம். அப்போ இந்த புழக்கத்துல கஞ்சா புழக்கம் இருக்கா, அப்போ மக்களுக்கு இது போய் சேருதா அப்படின்றத நாங்களா கண்டுபிடிக்கிறதா பண்ண சார். நீங்க வண்டி எடுங்க. தம்பி வேற பயங்கரமா அடிச்சுட்டானே இல்ல சார், அது பரவாயில்ல. 2 அடி அடிச்சுக்கிறீங்களா? இல்ல சார். என்ன சார், இலவச உடம்பு தான், யாரும் அடிச்சுக்கலாம் சார். அந்த கேமரா அந்த சைடுல ஒரு கேமரா வச்சிருக்கோம், இந்த சைடுல ஒரு கேமரா வச்சிருக்கோம். வந்து இதெல்லாம் வந்து நிறைய ஏரியால கஞ்சா அடிக்கிறாங்கல்ல, விழிப்புணர்வா இருக்கணும். கஞ்சான்ற வார்த்தையை என்ன சார் முன்னாடியே சொல்றது இல்லையா சார்? கொலையை பண்ணிருப்பேன் சார் அந்த அளவுக்கு. நீங்க வண்டி எடுங்க. இல்ல இது ஒரு ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான் சார். இது யூடியூப்ல வரும், இது தப்பா நினைச்சீங்க. ஓகே சார். சார் நாங்களும் ஆக்டிங் போலீஸ் தான் சார். அப்படியா சார்? சார் உங்க தலைமுடியை பார்த்தோட நான் நினைச்சேன் சார், சாரை பார்த்தா கரெக்டா இருக்கு, ஆனா உங்களுக்கு தலைமுடி இப்படி இருக்கு, இந்த மாலையில போட்டுருப்பாரோ அப்படின்னு சொல்லி சார். சரிங்க சார். வண்டி எடுத்து வீட்டுக்கு போயிட்டாங்க. சரிங்க சார். எது கிடையாதுங்க, யாரும் அப்பா வீட்டுல ஆள் கூட்டு வரக்கூடாது. யாரு போயிட்டாங்க போட்டு அடிப்பாரு. நான் கொஞ்சம் கூட பாவம் பச்சை புள்ள. நீ ஏதாவது பேசி சமாளிச்சு வாங்க. நான் ஓரம் சொல்லிட்டுமா, நீ ஏதாவது பண்ணு. அவன் தான் வந்து உங்களை ஃபோன் அடிக்க சொல்லிடுறான். அவங்க ஃபோன் அடிச்சு உங்களை பேச மாட்டா? ஆமா சார், என்கிட்ட போன சார், அவன் போன கொடுத்தான் சார். அவன் போன கொடுத்து பேச வைக்கிறான் சார். சாரி சார், உங்ககிட்ட தப்பா பேசிட்டேன். எது தப்பா நினைச்சேன்? இது வந்து சும்மா ஒன்றும் கிடையாது. பையன் இருக்காங்களா, சின்ன பிள்ளை தனமாக நடந்திருக்கான். நம்ம வந்து யூடியூப் சேனல், அது வந்து இதெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ்க்காக எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ வந்து மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு சொல்கிறாங்க, அதை வாங்கி குடிக்கிறீங்களா? என்ன சார் பண்றது? ஏதோ ஒரு உடம்பு வலிக்கு எப்பயாவது ஒரு முறை குடிக்கல சார். இல்லை சார், உடம்பு வலிக்குன்னா என்ன, எவ்வளோ தைலம் இருக்குது, எவ்வளோ சொல்யூஷன் இருக்குது. குடும்பத்துக்கு இந்த காசுக்கு ஏதோ ஒரு நல்ல கறி மீன் வாங்கிட்டு போய் குடும்பத்தில் உள்ளவங்க வாக்கி போட்டு நல்லா சாப்பிட்டா அவங்க நிம்மதியாக சாப்பிட்டு நல்லா தூங்குவாங்க. ஆமாம் சார். ஆமாம் சார். நம்ம போலீஸ் கிடையாது, ஒரிஜினல் போலீஸ் கிடையாது. ஆனால் தட்டி கேட்குறேங்க, பொய்யா நம்ம மேலே ஒருத்தவங்க பழிய போட்டான்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ஆமாம் சார், தாங்க முடியல சார், தாங்க முடியாது. அந்த இதுதான், அதை தட்டி கேட்டீங்க, அது கரெக்டாக கேட்டீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு விட்டுருங்க, ஏதோ ஒரு காலத்துக்கு மேலே விட்டுருங்க. குடிச்சிட்டு ரோட்ல சும்மா நடந்து போயிட்டு இருக்கிறான், குடிச்சிட்டு போய் அவன் மேலே ஏற்றி அவன் செத்து போகிறான், குடிச்சவன் தப்பிச்சுக்கிறான். இது இந்த பாவத்தை யாரு தலையில கொண்டாந்து விட்டுருக்கு? அவங்க பெற்றவங்க வயிறு எப்படி எரியும்? சரி ஓகே பரவாயில்ல, ஏதோ ஒன்று ஓரளவு விட்டுருங்க. ஏன்னா இது வந்து நம்ம யூடியூப் சேனல்ல வரும் இந்த வீடியோ, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா காமெடியாக வரும். பிரச்சனை. சரி சரி பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. சரி 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 பண்ணுங்க.